ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா 25வது நாளாக தொடர்ந்துட்டுருக்கு. இந்த யுக்ரைன் ரஷ்யா போரை பற்றி இப்போ கிடைத்திருக்கக்கூடிய சில தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். யுக்ரைனை வந்து முழுமையாக கைப்பற்றணுங்கிற நோக்கில் வந்து ரஷ்ய படையினர் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. யுக்ரைனில் இருக்கக்கூடிய கீவ், கார்கீவ், மேரிபோல் போன்ற முக்கிய நகரங்களில் வந்து பெரும் அளவில் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. யுக்ரைன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ரஷ்யா வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த ஏவுகணை வந்து ரஷ்யா நாட்டிலேருந்து ஏவப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா யுக்ரைனுடைய மறுமுனையில் இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நகரில் போய் தாக்கியிருக்கு. இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு போருங்கிற மாதிரி மாறிட்டு இருக்கு. அதாவது யுக்ரைனை வந்து பேட்டில் கிரவுண்டாக பயன்படுத்தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் ரஷ்யாவும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்க மாதிரின ஒரு போர் மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யுக்ரைனுக்கு வந்து ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணுறாங்க. அந்த ஆயுதங்கள், நவீன ஆயுதங்கள் மூலியமாக ரஷ்ய படையினரை வந்து யுக்ரைன் வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் தான் வந்து உலகளாவிய அளவில் வந்து இந்த கச்சா எண்ணெயோட விலை வந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இந்தியா போன்ற நாடுகளில் வந்து பெட்ரோல் டீசல் ரேட் வந்து ஏறுங்கிற மாதிரி கணிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யா கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு மலிவு விலையில் வந்து கொஞ்சம் ஆஃபரோடு வந்து இந்த கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் ரேட் வந்து அப்படியே நீடிச்சிட்ருக்கு. இவ்வளோ நாளாக வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருந்த சைனா வந்து இப்போ வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் ஆதரவான நிலைப்பாடை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. உலகளாவிய அளவில் வந்து பல ஐரோப்பிய நாடுகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் வந்து ரஷ்யா மேலே வந்து பொருளாதார தடைகள்லாம் விதிச்சிருக்காங்க. இதன் மூலியமாக நான் வந்து ரஷ்யா கூட வந்து எந்த விதத்துலேயும் வந்து வணிகம் செய்ய மாட்டேன், ட்ரேடு செய்ய மாட்டேங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்தியா, சைனா போன்ற நாடுகள் வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது போன்ற இந்த மாதிரின ஒரு ட்ரேடில் வந்து போயிட்டுருக்காங்க. ரஷ்யா கூட வந்து இந்தியா வந்து தொடர்ந்து இந்த வணிகத்தில் ஈடுபடுறதுனால அமெரிக்கா வந்து இந்தியா மேலே வந்து பொருளாதார தடைகள், இந்த சாங்ஷன்ஸ் வந்து விதிப்பாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சாங்ஷன்ஸ் நாங்கள் விதிக்க மாட்டோம், இருந்தாலும் இந்தியா வந்து ஒரு வரலாற்று ரீதியிலான ஒரு மிகப்பெரிய தவறை வந்து செஞ்சிட்ருக்காங்கங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெயை வந்து இறக்குமதி பண்ணியே ஆகணுங்கிற நிலைமையில் வந்து இந்தியா வந்து தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா உலகளாவிய அளவில் வந்து கச்சா எண்ணெயோட விலை வந்து ஏறிட்டுருக்கு. இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கச்சா எண்ணெயோட விலை உயர்ற்றம் காரணமாக இலங்கையில் வந்து 1 லிட்டர் பெட்ரோலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு. இந்த போர் வந்து எப்போ முடிவுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் வந்து முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அமெரிக்கா போன்ற நாடுகளை வந்து யுக்ரைனுக்கு வந்து நிதி உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. மோரோவர் ஆயுதங்களையும் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து அதிநவீன ட்ரோன்களை வந்து யுக்ரைனுக்கு வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.